எலியா ஒரு பெரிய தேவனுடைய மனிதர், அக்கினி இறக்கினவர், வானத்தை அடைத்தவர். சூழ்நிலை நிமித்தமாக சோர்ந்து போய் போதும் ஆண்டவர் ஆத்மா எடுத்துக்கொண்டு ராக்களை காட்டினான். உத்தமன் அல்ல, நான் அவ்வளவு பெரிய நல்லவன் அல்ல, போதும் ஓட்டம் முடியட்டும் என்று சோர்ந்திருந்தார். கத்த சொன்ன, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிரோடு கூட அக்கினி ரதங்களினாலும் குதிரைகளினாலும் அக்கினிமயமான ஒரு பெரிய ஃபேர்வெல் உனக்கு வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல இருந்து உயிரோடு நான் கொண்டு போக போறேன். நீ என்ன நினைக்கிற? நான் சாக போறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். போதும் ஆண்டவரே, போதும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மகனே இனிதான் ஆரம்பமாக போறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம முடிந்ததுன்னு சொல்றோம், கர்த்தர் சொல்றார் இனிதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் நிகழ போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் ஏகமாக இதை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருப்போம். மீண்டும் பிரசங்க வாக்கியத்தை வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சியோன் குமார்த்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து தேவ ஜனங்களை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து பரலோக கூட்டத்தை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே கர்த்தரோடு பேசுகிறேன். நாம் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நோய் நிமித்தமாக, பொருளாதார தேவை நிமித்தமாக, பலவிதமான சூழ்நிலை நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தமாக, பிள்ளைகள் எதிர்காலத்தின் நிமித்தமாக ஒரு விதமான கலக்கம், பயம். கர்த்தர் சொல்லு, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தளர விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்காக நீ கிரியை செய்து கொண்டே இரு. நான் உயர்த்துவேன், நீ தப்பி கரை சேர்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நீங்கள் தப்பி கரை சேர்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் தப்பி கரை சேர்வதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த பவுலுடைய உற்சாகமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோடு 14 நாள் ஆயிற்று, நீ யாரும் ஒன்றும் சாப்பிடல. என் தேவன் சொல்லுகிறார், பொருள் சேதம் இல்லாமல் பிராண சேதம் யாருக்கு வராது என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். அவர் எனக்கு சொன்னதை செய்வார். அதனால நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் நம்ம தப்பி கரை சேர் நீந்தி போறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போல நமக்கு இப்பொழுது ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தை காத்து கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சோதனை வரும். பவுலும் நீந்தி போகணும் தானே? பவுலும் நீந்தணும் வேண்டாமா? ஆமா, நீந்தணும். பவுலும் நீந்தான கரை சேரணும். ஆமா, 276 பேர் நீந்தணும். நீங்களும் நீந்தணும், நானும் நீந்தணும். எனக்கு பலன் வேணும், உங்களுக்கு பலன், எல்லாருக்கும் பலன் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நீந்தி கரை சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரை சேருவோம். ஏன்னா ஏற்கனவே அக்கறைக்கு சென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிருக்க இந்த ரூட்ல தான் அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு செல்வதற்கான பலனை அவர் தருவார். அவர் சொல்லுகின்ற பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்லுகின்ற. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.